ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான ரொட்டீன் விளாக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விளாகில் நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். நான் உங்கள் பிரியா. மார்னிங் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு சில சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே என்னோடய ரொட்டீன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாசலில் ஒரு குட்டி கோலத்தை போட்டு விட்டுட்டு அப்படியே நம்மளோட வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் எனக்கு. என்னவோ இந்த கோலம் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஹாப்பியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால மிஸ் பண்ணாமல் ரெகுலராக வந்து வாசலில் கோலம் போட்டுருவேன். அதை முடித்ததுக்கப்புறம் நல்ல சுட சுட ஒரு கப் டீயோட இன்றைக்கி நியூஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நியூஸ் பேப்பர் எடுத்து ஒரு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்னோடய டெய்லி வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கலும் சாம்பார் தான் பண்ண போகிறேன். அதை வந்து கிளிப்பிங் எடுக்கலான்னு நினச்சேன். பட் கொஞ்சம் அடுத்தடுத்து வேலைகள் இருந்ததுனால என்னால் பொறுமையாக அதை வந்து எடுக்க முடியல. அண்ட் ஆல்சோ வந்து வெளியில் போகிற வேலை இருந்ததுனால ஸோ இதை வந்து நிறைய நேரம் நான் கிளிப்பிங்ஸ் எடுக்கிறதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னா வெளியில் போகிற அந்த வேலை வந்து ரொம்ப லேட் ஆகிடும்னு சொல்லிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பிங் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி க்ராசரிஸ் வாங்குறதுக்காக வெளியில் போக வேண்டியது இருக்குது. ஸோ டிமார்ட்டுக்கு போயிட்டு அப்புறம் வர்ற வழியில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கும் போயிட்டு வரணும். ஸோ அந்த கிளிப்பிங்ஸையும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். டிமார்ட்டில் நான் என்ன மாதிரியான திங்ஸ் வாங்கியிருக்கேன், அது வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதோட ப்ரைஸ் எப்படி இருக்குது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைக்கும் போது நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோவை பார்த்துக்கிட்டே அப்படியே என்னோடய தாட்ஸையும் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கான தாட்ஸ் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறமா தான் சில நேரங்களில் சில விஷயங்களில் ஒரு மெச்சூரிட்டி வந்து வரும். சில பேருக்கு ரொம்ப யங்கான ஏஜ்லேயே நல்ல ஒரு மெச்சூரிட்டி வந்துடும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அனுபவங்களை வச்சு லைஃப்பில் கிடைக்கக்கூடிய கஷ்டம் நஷ்டம் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு மெச்சூரிட்டி வரும். ஓகே, இனிமேல் இந்த விஷயங்களை இந்த மாதிரி டீல் பண்ணணும், இந்த விஷயங்களை இப்படி மேனேஜ் பண்ணணும், இந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒரு ஏஜ்க்கு அப்புறமாவோ ஒரு சில அனுபவங்களுக்கு அப்புறமாவோ தான் நம்மளுக்கு வரும். அந்த மாதிரி நான் இப்போ சொல்ல போகிற டிப்ஸ் எல்லாமே ஒரு மெச்சூர்டான பர்சன் அவங்களோட லைஃப்பை எந்த மாதிரி விதத்தில் அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான டிப்ஸு தான். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா சூப்பர், நீங்கள் ஒரு ஆல்ரெடி மெச்சூர்டான பர்சன் தான். இல்லை எனக்கு அதுக்கான ஒரு அனுபவமோ இல்லை அதுக்கான வயசோ இல்லை, இப்போ தான் என் லைஃப்பை பற்றி நானே கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த டிப்ஸ் மூலமாகவும் நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. உங்கள் லைஃபுக்கு நிறைய இடங்களில் நிறைய விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, லைஃப்பில் நமக்கு வரக்கூடிய ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கட்டும், நெகட்டிவான விஷயமாகவும் இருக்கட்டும், அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் அப்படின்னு எப்போ நம்மளோட வாழ்க்கைக்கு நாம் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்போவே நம்ம கொஞ்சம் மெச்சூர்டான பர்சனாக ஆகிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதப்போ இல்லை வயசு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது, ரொம்ப சின்ன வயசாலாம் இருக்கும் பொழுது நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய மோஸ்ட்லி நெகட்டிவான விஷயங்களை எடுத்துக்குவோம். நமக்கு ஒரு விஷயம் நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னாலோ இல்லை வாழ்க்கை நமக்கு ரொம்ப கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னாலோ அந்த டைமில் நம்ம என்ன சொல்லுவோன்னா, ஒன்று அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணுவோம். இவங்கனால தான் என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது, இவங்க இப்படி பண்ணதுனால தான் என் லைஃப் வந்து இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு யாரையாவது நம்ம வந்து ப்ளேம் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஏதாவது புலம்பிகிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். என் வாழ்க்கையில் இது சரியில்லை, அது சரியில்லை, இது நான் நினச்ச மாதிரி இல்லை, அந்த விஷயம் நான் நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்குது, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் எது நடந்தாலும் என்னோடய வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த இடத்துல ஏதோ நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதை நான் சரி பண்ணிக்கிறதுக்கு யோசிக்கிறேன், அது என்ன விஷயம் அப்படின்றத கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன், என் வாழ்க்கையில் நடந்த இந்த ஒரு விஷயத்துக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு எப்போ நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம தான் பொறுப்பு அப்படின்றத புரிய ஆரம்பிக்கிறோமோ அப்போவே நம்ம ஒரு மெச்சூர்டான பர்சனாக ஆகிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். செகண்ட் டிப், உங்களை சுற்றி எவ்வளோ நெகட்டிவான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தாலும்
நெகட்டிவான பர்சன் இருக்காங்க, இல்லை உங்கள் லைஃப்பில் நெகட்டிவான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்கிட்டு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்காமல், லைஃப்பில் சில நேரங்களில் இப்படி தான் சில விஷயங்கள் நடக்கும், இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், இப்படியும் மனிதர்கள் இருப்பாங்க, அவங்களையும் நம்ம கடந்து போய் தான் ஆகணும், இதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணி நம்மளோட நேரத்தையும் நம்மளோட எனர்ஜியையும் நம்மளோட மென்டல் ஹெல்த்தையும் பாதிக்க வச்சுக்கக்கூடாது, நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் மெச்சூர்டாக ஆகிட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம ரொம்ப யங்கான ஏஜில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய சில்லியான விஷயங்களுக்கு கூட நம்ம ரொம்ப ரியாக்ட் பண்ணிடுவோம், ரொம்ப சண்டை போட்டுருவோம், கோவப்படுவோம், அந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப நேரம் ஆர்கியூ பண்ணுவோம் சில பேரோட. இப்படி லைஃப்பில் முக்கியத்துவமே இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் நம்மளோட நேரத்தையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணியிருப்போம். எப்போ நம்ம இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு உதவாத விஷயங்கள், நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான், நம்ம நிம்மதியாக இருந்தால் தான் நம்மளோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு எப்போ புரிஞ்சு நம்மளோட மென்டல் ஹெல்த் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம ஒரு மெச்சூர்டான பர்சனாக ஆகிட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் உங்களோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மந்த்துக்கான கிராசரிஸ் எல்லாம் இது தான் வாங்கியிருக்கேன். இதை அப்படியே பார்த்துட்டே அடுத்து டிமார்ட்டில் நான் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கினேன், அதோட ப்ரைஸ் என்ன, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிமார்ட்டில் ஒரு சில திங்ஸ் வாங்குறதுக்காக மட்டும்தான் அங்கே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய் வாங்கிட்டு அப்படியே ரிட்டர்ன் வரும்போது எங்கள் வீட்டுக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட் நாங்கள் ரெகுலராக வாங்கக்கூடியது, அங்கேயும் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. டிமார்ட்டில் இந்த தடவை ஒரு சில பொருள் மட்டும் வீட்டுக்கு தேவைக்காக வாங்குறதுக்காகவே அங்கே போயிருந்தேன். அது என்ன மாதிரியான ஐட்டம்ஸ்ன்னு காட்டுறேன், அது எந்த மாதிரி ப்ரைஸில் இருக்குது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ தட் நீங்கள் ஒரு வேளை டிமார்ட் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரே வாங்கினேன். இது 99 rupees. இதை நீங்கள் கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் பூஜை ரூமில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, ஸ்டடி டேபிளில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வீட்டுக்குள்ளே என்ட்ரானதுமே ஒரு சின்ன டேபிள் மாதிரி போட்டிருக்கேன். அந்த இடத்துல சார்ஜ் பாயிண்ட் வச்சுருக்கோமா, ஸோ அங்கே அந்த ஒயர் இதெல்லாம் ரொம்ப கச்சமச்சான்னு கிடக்கு, அது எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ட்ரே வாங்கினேன். கொஞ்சம் ரொம்ப திக்கான ட்ரேலாம் கிடையாது, கொஞ்சம் லைட் வெயிட் தான், ரொம்ப லைட் வெயிட் தான். 99 rupees ஓகே தான். அப்புறம் இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன். நம்மளோட மீ அண்ட் மை லைஃப் சேனலில் என்னோட ரெகுலர் விளாக்ஸ் பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 years முன்னாடி ஷேர் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஒரு டிஸ்பென்சர் கிச்சனில் நம்ம அந்த பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு லிக்விட் ஊற்றி வைப்போம் இல்லையா, அதுக்குரிய டிஸ்பென்சர் இது. அது வாங்கி இப்போது நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. பட் எங்கள் வீட்டில் உப்பு தண்ணி ரொம்ப ஜாஸ்தியான உப்பு கண்டென்ட் இருக்கக்கூடிய தண்ணி. ஸோ அதனால் நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி வச்சோம்னாலும் ஒரு மாதிரி ஒயிட்டாக அதில் பேச்சஸ் மாதிரி படிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு அதை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பிடிக்கல, ரொம்ப நாளாகவும் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அதை டிஸ்பஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒன்று வாங்கிக்கலாம். சேம் தான், அதில் ஒரு சின்ன அடிஷ்னலாக ஒரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 99 rupees தான். இதுலேயே ஒரு ஸ்க்ரப்பும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டிஸ்பென்சர் இப்படி நம்ம மாட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் அடிஷ்னலாக இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்க்ரப்பெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி. இதை நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி வச்சு இதை அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இதுக்குள்ளே லிக்விடை ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி மேலே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதில் இந்த ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுக்கலாம். இங்கே சைடில் இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி. ஸோ இது
ரொம்ப நாளாக வாங்கணும், ரீப்ளேஸ் பண்ணணும் பழசு அப்படின்னு நினச்சேன். அதுக்காக வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான். சூப்பரான ஒரு ப்ராடக்ட். நீங்கள் வந்து கிச்சனில் இதை ரெகுலர் யூசேஜ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பரான ஒரு ப்ராடக்ட். தாராளமாக 99 rupeesக்கு வாங்கலாம். அப்புறம் வந்து பெட் ஸ்ப்ரெட் வாங்கினேன். எங்களோட பெட் வந்து பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் பெட்டு. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெட் ஸ்ப்ரெட் வாங்கினேன். நிறைய பேர் நம்மளோட மீ அண்ட் மை லைஃப் சேனலில் நான் பெட் ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ணுற வ்ளாக்ஸ் எல்லாம் காட்டும் பொழுது சில பேர் வந்து கேட்பீங்க, பெட் ஸ்ப்ரெட் எங்கே வாங்கினீங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி லிங்க் கொடுங்கன்னெலாம் கேட்பீங்க. நான் மோஸ்ட்லி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதே கிடையாது. எல்லாமே வந்து எனக்கு அப்படியே தொட்டு பார்த்து அது குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு வாங்கினா தான் வீட்டுக்கு வாங்கக்கூடிய பொருட்கள்லாம் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி பெட் ஸ்ப்ரெட்லாம் டிமார்ட்டில் தான் வாங்குவேன். குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், அந்த ப்ரைஸும் அதுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். இது வந்து டிமார்ட்டை ப்ரமோட் பண்ணுறதுக்காகலாம் சொல்கிறதில்ல, நான் பர்சனலாக வாங்குறதுல எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கக்கூடிய விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்மளோட வீடியோஸ் எப்படி இருக்கும், ரிவ்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த கிளாத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கிளாத்து. இதில் வந்து பெட் ஸ்ப்ரெட்டோடு சேர்த்து பில்லோ கவர்ஸும் 2 கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி பீச் கலர் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். நான் பெட் ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ணுறப்ப உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 555. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 555. ஆனால் டிமார்ட்டோட ப்ரைஸ் வந்து 499. சில பில்லோ கவர்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே ஈச் 49 rupees. கிளாத் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து வீட்டில் அடிஷ்னலாக நிறைய பில்லோஸ் வச்சுருக்கீங்க, கெஸ்ட் ரூமில் யூஸ் பண்ணுற பில்லோஸாக இருக்கட்டும், வீட்டில் அடிஷ்னலாக சில பேர் கால்க்கெலாம் வச்சுப்போம், அந்த மாதிரி பெட்லேயே வந்து 2-3 பில்லோ எக்ஸ்ட்ராவே போட்டு வச்சுருப்போம். அந்த மாதிரி பில்லோவுக்கு வந்து நமக்கு ஒரு செட்டாலாம் கிடைக்காது. இப்போது நான் காட்டினேன் இல்லையா பெட் ஸ்ப்ரெட்டு, அந்த பெட் ஸ்ப்ரெட்டோட வந்து 2 பில்லோ கவர் தான் கிடைக்கும். அதுக்கு அடிஷ்னலாக இப்போ 2 பில்லோ எக்ஸ்ட்ரா பெட்டில் போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு கவர் வாங்கி போடுற மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி வாங்குகிற பில்லோஸ்க்கு இந்த கவர்ஸ்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். 49 rupeesக்கு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பீங்க, அதனால அவங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் கலரில் டார்க் க்ரீன் இந்த மாதிரி லீஃப் டிசைன்ஸ் போட்டு ஃப்ளார் டிசைன் போட்ட மாதிரி ஒரு பெரிய பில்லோ, நார்மலாக நம்ம பெட்டில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பில்லோவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு கலர், ஒரு மாதிரி டார்க் ப்ளூ வித் சாண்டல் கலரில் வாங்கியிருக்கேன். இதுவுமே நல்லா இருக்குது. இது வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூவும் நான் ஃப்யூச்சர் விளாக்ஸில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் 39 rupeesக்கு இந்த மாதிரி ஈச் 39க்கு இந்த மாதிரி 2 டவல் வாங்கினேன். ஒன்று பீச் கலர், ஒரு ப்ளூ கலர். ஜிம் போகும்போது, அதுக்கப்புறம் வாக்கிங் போகும்போது, ஜாகிங் போகும்போதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈரம் நல்லா உறிஞ்சக்கூடிய டவல் இது. அப்புறம் இந்த ஒரு கிளாஸ் ஜார் வந்து வாங்கினேன். ரொம்ப அழகான ஒரு ஜார், கிட்டத்தட்ட ஒரு 1 liter இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 169 rupeesக்கு வாங்கினேன். இது வந்து டீடாக்ஸ் வாட்டர் போடுறதுக்காக கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குமே அப்படின்றதுக்காக வாங்கினேன். என் ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே வேறு இருந்தாங்க, இந்த ஒரு கிளாஸ் ஜார் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த தடவை போகிறப்போ கிடச்சிது, வாங்கியாச்சு. இதோட லிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டைட்டாலாம் இல்லை, ஓகேவாக இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அகலமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம இப்போ டீடாக்ஸ் வாட்டர் போடுறவங்களுக்குலாம் தெரியும், லெமன், குக்கும்பர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா இந்த இடம் வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா உள்ளே போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்ல வசதியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் யூஸ் பண்ணி பார்க்குறேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.